Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரொம்பவே ஹெல்த்தியான ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு வச்சு எப்படி பொரியல் செய்யலாம் அப்படின்றது தான். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது இந்த ரெசிபியை நம்ம சாதத்தோட பிரட்டி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வாழைத்தண்டை இந்த மாதிரி சின்னதாக பொடியாக கட் பண்ணிக்கணும். அதை கட் பண்ணும்போதே அதோட நாரெல்லாம் நல்லா எடுத்துட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் குக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நம்மளால் சாப்பிட முடிகிற அளவுக்கு இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது நம்ம வாயில் நாராக சிக்கும், அது சாப்பிடவே முடியாது. அதனால் ஃபர்ஸ்ட் வாழைத்தண்டோட நார் எல்லாத்தையும் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. வாழைத்தண்டை எல்லாத்தையுமே குக்கரில் ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி துவரம்பருப்பை ஒரு 100 கிராம் இருக்கிற துவரம்பருப்பை நான் ஒரு 10-15 நிமிஷமாக ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா ஒரு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறமா குக்கரில் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா வாழைத்தண்டை அதிகமாக உப்பு பிடிக்காது. அதனால் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு குறைவாகவே நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம செய்யும்போது ஃபர்தர் ப்ராசஸில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு அப்போ வேணும்னா கூட போட்டுக்கோங்க. இப்போது வாழைத்தண்டு முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிருக்கேன். கூடவே குக்கிங் ஆயில் ஒரு 5 to 7 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம மூடி வச்சு 4 விசில்ஸ்க்கு குக் பண்ணிக்கலாம். எனக்கு 4 விசில்ஸ்க்கு குக் பண்ணாலே நல்ல பருப்பு சூப்பராக வெந்து கிடச்சிரும். உங்களுக்கு அதை விட எக்ஸ்ட்ராவாக விசில்ஸ் தேவைப்பட்டது பருப்பு வேகிறதுக்கு அப்படின்னா உங்கள் டைமிங்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு பருப்பு நல்லா குழஞ்சி நம்ம ஆட் பண்ண வாழைத்தண்டோடு சேர்ந்து வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா சேர்ந்து வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஃபர்தராக குக் பண்ணுறதுக்கு ப்ரொசீட் பண்ணணும். இல்லை அப்படின்னா வாழைத்தண்டு தனியாக பருப்பு தனியாக நின்றுடும், அது நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ ஃபர்தராக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சாஸ்பேனை ஹீட் பண்ணிக்கலாம். அதில் 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணி நல்லா பொரிய விடுங்க. அது பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு கலர் மாதிரி வரணும். அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா 3 வரமிளகாவை சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்து வரும்போதே கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பருப்பு ஆட் பண்ணுறோம் இல்லையா, அதனால் பெருங்காயத்தூளையும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணி விட்டுடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்தோம் இல்லையா பருப்பையும் வாழைத்தண்டையும், அதை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம். இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு உப்பு காரம் பத்தலை அப்படின்னா ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இது கொஞ்சம் நல்லா திக்காகிட்டு நம்மளுக்கு சாதத்தில் போட்டு சாப்பிட்ற அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம இதை இறக்கி வச்சிட வேண்டியதான், அவ்வளோதான். வாழைத்தண்டில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வாழைத்தண்டை ஜூஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா, இல்லை ஏதாவது ஒரு ஃபார்மில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கும் ரொம்ப நல்லது, ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட அவங்களோட டயட்டில் இந்த மாதிரி வாழைத்தண்டை அடிக்கடி ஆட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வாழைத்தண்டு பொரியல் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு ரீச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியதான். நல்லா சூடான சாதத்தில் போட்டு பெரட்டி சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ரெசிபி தான் இது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.